ஓசூரில் நெகிழ்ச்சி. பிறந்த நாளில் இதய நோய் சிறுமிக்கு நிதியுதவி செய்த சமூக சேவகர் YVS ரெட்டி. கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் பிரபல சமூக சேவகர் YVS ரெட்டியின் 79வது பிறந்தநாள் விழா ஏழை எளிய மக்களுக்கான நலத்திட்ட உதவிகள் வழங்கும் விழாவாக நடைபெற்றது. இந்த நிகழ்வில் இதயமாற்று அறுவை சிகிச்சைக்காக காத்திருக்கும் 12 வயது சிறுமிக்கு 1 லட்சம் ரூபாய் நிதியுதவி வழங்கி அவர் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளார். ஓசூரின் பிரபல சமூக சேவகர் YVS ரெட்டி தனது 79வது பிறந்த நாளை இன்று கொண்டாடினார். இதனை முன்னிட்டு ஓசூர் லயன்ஸ் கிளப் மற்றும் சம்ருதா அறக்கட்டளை சார்பில் தனியார் திருமண மண்டபத்தில் பாராட்டு விழா நடைபெற்றது. இதில் ஓசூரை சேர்ந்த ஏராளமான தொழிலதிபர்கள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் கலந்து கொண்டு அவரது சமூக பணிகளை பாராட்டி வாழ்த்துக்களை தெரிவித்தனர். வெறும் கொண்டாட்டமாக மட்டுமில்லாமல் சமூகத்தின் விளிம்பு நிலை மக்களுக்கு உதவும் வகையில் இந்த விழா அமைந்தது. ஏழை எளிய மக்களுக்கு நேரடி நிதியுதவி மற்றும் பொருட்கள் வழங்கப்பட்டன. சுயதொழில் தொடங்க ஆர்வமுள்ளவர்களுக்கு கடன் உதவிகள் வழங்கப்பட்டன. இந்த விழாவின் சிகர நிகழ்ச்சியாக ஓசூரை சேர்ந்த தூய்மை பணியாளர் சங்கீதாவின் மகள் பூஜா ஸ்ரீ 12 என்பவருக்கு நிதியுதவி வழங்கப்பட்டது. கணவனால் கைவிடப்பட்ட நிலையில் சங்கீதா தனது மகளை வளர்த்து வருகிறார். ஓசூர் அரசு மகளிர் பள்ளியில் படித்து வந்த பூஜா ஸ்ரீ கடந்த ஓராண்டாக பலத்த இதய நோயால் பாதிக்கப்பட்டு பள்ளிக்கு செல்ல முடியாமல் முடங்கியுள்ளார். மருத்துவர்கள் அவருக்கு இதயமாற்று அறுவை சிகிச்சை செய்ய வேண்டும் என அறிவுறுத்தியுள்ளனர். இதற்கான லட்சக்கணக்கான ரூபாய் செலவை ஏற்க முடியாமல் தவித்த அந்த குடும்பத்தின் நிலை அறிந்து YVS ரெட்டி உடனடியாக 1 லட்சம் ரூபாய் நிதியுதவியை இன்று மேடையிலேயே வழங்கினார். நிதியுதவியை பெற்றுக்கொண்ட சிறுமி பூஜா ஸ்ரீ மற்றும் அவரது தாய் சங்கீதா செய்தியாளர்களிடம் பேசுகையில், எங்கள் கஷ்டத்தை உணர்ந்து உதவிய ஐயாவுக்கு நன்றி. ஆனாலும் அறுவை சிகிச்சைக்கு இன்னும் பெரும் தொகை தேவைப்படுகிறது. எங்கள் மகளை காப்பாற்ற தமிழக அரசும் பொதுமக்களும் முன்வந்து உதவ வேண்டும் என கண்ணீர் மல்க கோரிக்கை விடுத்தவர். பிறந்த நாளில் ஆடம்பரத்தை தவிர்த்து ஒரு குழந்தையின் உயிரை காக்க கரம் நீட்டிய சமூக சேவகரின் செயல் ஓசூர் மக்களிடையே பெரும் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. பீப்புளுக்கு வந்து அவருக்கு வந்து நியூட்ரிஷன் கிட்டு ப்ளஸ் வந்து அவருக்கு வந்து லோனுன்னா ஸ்மால் பிஸ்னஸ்க்கு ஒரு ஆளுக்கு 5,000 ரூபாய் கொடுத்தாச்சு. அவர் வந்து அதில் டெவலப் பண்ணிட்டு சக்ஸஸ் பண்ணி கொடுத்தா எவ்வளோ பேர் வந்தால் கூட அவருக்கு ஹெல்ப் பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். பூஜா சொல்லிட்டு நம்ம ராம்நாயக் லேக் பார்க்கில் வந்து அவர் மதர் வந்து ஸ்வீப்பராக வேலை பண்ணிட்டு இருக்காரு. ஒரு நாளுக்கு வந்து டெய்லி லேபர் 350 ரூபாய் கொடுத்துருக்காரு. அவ்வளோதான் அவர் லைஃபு. அந்த பொண்ணுக்கு வந்து வெரி மேஜர் ப்ராப்ளம் வந்திருக்கு. தட் இஸ் ஹார்ட் டிரான்ஸ்பிளான்ட். அந்த பொண்ணு எப்படியோ வந்து அதை சக்ஸஸ் பண்ணி அவர் நல்லா படிக்கணுன்ட்டு என்னுடைய ஆசை. இதான் என்னுடைய ரிக்வெஸ்ட். இப்போ நான் வந்து ஆல்ரெடி எனக்கு டிசைட் பண்ணிட்டேன் 1 lakh அவர் கொடுக்குறேன்னு சொல்லிட்டு. என் பேர் வந்து பூஜா ஸ்ரீ. எனக்கு வந்து ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது இப்போ 1 வருஷமாக. அதனால் ஸ்கூலுக்கு போக முடியறதில்ல. இப்போ வந்து நான் ஸ்கூலுக்கு போகிறதில்ல. கவர்மெண்ட் ஏதாவது எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க. ஓசூர் கேர்ள்ஸ் ஸ்கூல் நான் படிக்கிறேன். அம்மா வந்து ஹவுஸ் கீப்பிங் வேலை பண்ணுறாங்கப்பா. இன்றைக்கி வந்து இவங்களாம் ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க எனக்கு. நாங்கள் இப்போ அதனால் கவர்மெண்ட் கிட்ட ஹெல்ப் கேட்குறோம். என் பேர் வந்து சங்கீதா. நான் வந்து தூய்மை பணியாளராக வேலை செய்கிறேன். இது வந்து என் பொண்ணு பூஜா ஸ்ரீ 12 வயசு ஆகுது. கவர்மெண்ட் ஸ்கூலில் படிக்கிறா. ஒரு 4-5 மாதமாக ஸ்கூலுக்கு போகல. ஏன்னு கேட்டதுக்கு ஸ்கூல் விட்டு நின்றுட்டான். ஏன் ஸ்கூல் போகலன்னா அவளுக்கு வந்து கொஞ்சம் உடம்பு சரியில்லை. அப்புறம் ஹாஸ்பிட்டலில் போய் செக் பண்ணதில் அவளுக்கு வந்து ஹார்ட் வீக்காக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. ஃபஸ்ட்டு வந்து ட்ரீட்மெண்ட் மூலிமா போச்சு. அப்புறம் கொஞ்ச நாள் விட்டு இந்த மாதிரி உங்கள் பொண்ணு ரொம்ப வீக்காக இருக்கா, ஹார்ட்டே உங்கள் பொண்ணுக்கு வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டாங்க.
எங்களால் அவ்வளோ அவங்க சொன்னாங்க பல லட்சம் அவங்க 25 லட்சம்னு சொன்னாங்க. எங்களால் அப்பயே ஜீர்ணிக்க முடியல. அவ்வளோ பணம்லாம் எங்ககிட்ட இல்லை. பப்ளிக் நீங்களும் கொஞ்சம் எங்களுக்கு சப்போர்ட் பண்ண நல்லாயிருக்கும். நான் வந்து ஹவுஸ் கீப்பிங் வேலை தான் செய்கிறேன். முடிஞ்ச அளவுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணுங்கள். நான் கவர்மெண்ட் வந்து ஹெல்ப் பண்ணுங்கள்.